கடிதத்தில் இருக்கும். ஆவுனா கடிதம் எழுதிடுவாங்க. உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம், மக்களுக்கு ஒரு கடிதம். என்ன கொடுமை! மக்களுடைய குறை தீர்க்கிறன்னு முதல்வர் களத்தில் இறங்குறாரு. எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. அத்தனை பேர் பெண்கள்ங்க. ஏழை பெண்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. ரேஷன் கார்டு வேணும், ஜாதி சான்றிதழ் வேணும், குடியுரிமை வேணும், அது இதுன்னு ஏதோ கோரிக்கைகள்லாம் இருக்குது. அந்த கோரிக்கைக்கு மனு கொடுக்குறாங்க. அதையே அவர் வாங்க கூட இல்லைங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாரு தொட்டு தொட்டு. அது ஒன்றை தொட்டார், அதுக்கப்புறம் போயிட்டார். இது எதுக்கு? நீங்கள் செய்வதே விளம்பரம். அந்த விளம்பரத்தையும் சரியாக செய்யாத அளவுக்கு உங்களோட மனநிலையில் இவனுங்களுக்கெல்லாம் இனத்தை பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு ஆணவம் தான் இதனோட வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடுடைய தன்மை தான் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் ரோட்டில் உட்கார்ந்து குரல் கொடுத்து உங்களுடைய மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், சாபமிடுகிறார்கள். ஒரு அம்மா சொல்லுது, நீங்கள்லாம் எப்படி வரப்போறீங்கன்னு பார்க்கலாங்குது, எங்கள் வயிறு அடியுதுங்குது, எங்கள் குழந்தைகள் பட்னியாக கிடக்குறாங்கிறாங்க. இதில் மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுங்களா? எந்த ஒரு கூட்டணி கட்சிக்காரங்களோ தலைவர்களும் அந்த மக்களை போய் பார்க்கவே இல்லைங்க, ஒரு ஆறுதலும் கூட சொல்லலைங்க. கம்யூனிஸ்ட் எங்கே போச்சு, விசிக்கு அங்கே போச்சு, இன்னும் பிற கட்சிகள் எங்கே போச்சு? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய 100 கட்சிகள் இங்கே இருக்குது. அந்த குரல்களை எல்லாம் தூக்கு போட்டு தூங்கிட்டாங்களா? அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களா? அப்படி ஒரு நிலையில் தான் இந்த அரசு இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதனுடைய அவலங்களின் வெளிப்பாடு இவர்களுக்கு தெரியாதுங்க, நம்மளுக்கு தான் தெரியும். சென்னை மாநகரத்தில் இப்போவே மழை ஆரம்பித்து விட்டது. வரக்கூடிய காலங்களில் பெரும் வெள்ளத்தில் தூய்மை பணியாளர்கள் மனம் உவந்து வேலை செய்யவே மாட்டார்கள். எப்படி செய்வாங்க? குரல் விலையை ஒடித்து விட்டார், உரிமையை பறித்து விட்டாங்க, வாழ்வாதாரத்துக்கு வயிற்றில் அடிச்சிட்டாங்க, அடிப்படை வசதிகளை கேட்கல. அவங்க உண்ணக்கூடிய உணவை, அதற்கான உரிமையை அவர்கள் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த அரசு நிச்சயமாக வரும் தேர்தலில் இப்பொழுதே அதனுடைய பிரதிபிம்பமாக மாறி